யாருக்கெல்லாம் சேரன் சந்தாவோட காதல் கதை ரொம்ப பிடிச்சிருக்கோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொமோல பார்த்துருப்போம். அவங்க 2 பேருக்குமே செம்ம சூப்பரா, பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் ஸ்டோரி மாரி வச்சிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துரலாம். இப்போ நிலா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போறாங்க. வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ, இப்போ வீடும் நல்லா ஹேப்பியா பழைய மாதிரி தான் இருக்குது. ஆஃபீஸ்ல போயிட்டு ரொம்ப ஃப்ரீயா தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அப்ப வேலை பார்த்துட்டுருக்கும்போது, ராகவ் இருந்துட்டு அந்த 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டுறதுக்கு நல்லா ராயல் ஹவுஸ் கட்டுறதுக்கான பிளான்லாம் அ காட்டிட்டு இருப்பாங்க நிலா வந்து ராகவ் கிட்ட. உடனே ராகவ் வந்து அப்ப சொல்லுவாங்க, "நம்ம போயிட்டு அந்த சைட்ட கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். வெளியில வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. "கண்டிப்பா ராகவ், நம்ம போயிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் கூட போவாங்க. அப்போ எல்லாத்தையுமே சுத்தி பார்க்குற மாதிரி அந்த சைட் இருக்கிற ஏரியா, லிவிங் ஹால் எங்க வரும் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியலா பேசுற மாரி பேசிட்டுருக்குறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா நிலா கிட்ட ராகவ் வந்து சில விஷயங்கள் பேசலாம் அப்டி சொல்லிட்டு நெனைக்கிறாரு. அதாவது அவங்களோட லவ்வ பத்தி சொல்லலாம்னு நெனைக்கிறாரு. அப்பதான் நிலா கிட்ட வந்துட்டு, "ஆ நீங்க உங்க அம்மா, அப்பா எங்க இருக்காங்க?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "அவங்க திருவண்ணாமலையில இருக்காங்க" அப்டின்ற மாரி சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான் நிலா. நீங்க ஏன் உங்க ரிலேட்டிவ் வீட்ல தங்கியிருக்கிறீங்க? எதுக்கு உங்க கசின் வீட்ல தங்கியிருக்கிறீங்க? அங்க வந்து வெறும் பாய்ஸா தானே இருக்கிறாங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும்போது கூட, அங்க எல்லாருமே வந்துட்டு ஜென்ஸா தான் இருந்தாங்க. நீங்க மட்டும் தான் அங்க இருக்கீங்க. பேசாம நீங்க ஏதாவது பிஜி, ஹாஸ்டல் பார்த்துட்டு வந்திருக்கலாமே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "அ இதுக்கு தேவையில்லாத வேலை இது ராகவுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கான்" அப்படின்னு நெனச்சுட்டு, "அதெல்லாம் இல்ல. எனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே! ஏன் ஏன் ஜென்ஸுங்களா இருந்தாங்கன்னா, அங்க நான் இருக்கக்கூடாதா? எல்லாருமே ஏன் இப்படியே ஒரு கண்ணோட்டத்தோட பார்க்குறீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐயய்யோ! இது சொன்ன உடனே பயங்கரமா கோவமாயிட்டாங்களே! இப்போ இந்த டயத்துல நம்ம லவ்வ சொல்லக்கூடாது. சரி, இன்னொரு நாளைக்கு இத பத்தி நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ராகவ் சொன்னத வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறவங்க எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறாங்க போல இருக்குது. இத்தன ஜென்ஸ் இருக்கிற வீட்ல நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, சரி யார் என்ன நெனச்சா என்ன? நமக்கு என்ன? நமக்கு இது ஒரு குடும்பம் தானே! அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு அவங்க பேசாம இருந்துக்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து ந சோழன் வந்து வழக்கம் போல ஒரு சவாரிக்காக போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ராகவோட வீட்டுக்கு பக்கத்தில தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ ராகவ் வந்துட்டு பேசுறாங்க. "என்ன ப்ரோ எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவ் வந்து கேட்டதுமேன்னு சோழன் வந்துட்டு, "இவனா? இவன் தான் நிலா கிட்ட எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சுகிட்டு இருப்பானே!" அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நெனச்சுக்கிட்டு, நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் ஏதோ இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்குறாங்க. அப்பதான் "என்ன நீங்க இந்த பக்கம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "கார்ல ஒரு சவாரி விஷயமா வந்தேன். அதனால இங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்குறேன். கோவப்பட மாட்டீங்கள்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ராகவ் இருந்துட்டு சோழன்கிட்ட. "சரி, பரவால்ல, நீங்க கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "எதுக்கு தினமும் நீங்க நிலாவ பிக்கப் பண்றதுக்கு வாரீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கார் வந்து எதுவும் புக் பண்ணியிருக்காங்களா? டெய்லி நீங்க வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புக் பண்ணியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இவன் எதுக்கு இப்படி தேவையில்லாம கேட்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சோழன் நெனைக்கிறாங்க. புக் பண்ணியிருந்தா என்ன, பண்ணாட்டி என்ன? அவங்கள நான் தானே கூட்டிட்டு வரணும். நான் தானே பிக்கப் பண்ணிட்டு வரணும். நான் தானே கொண்டு போய் ஆஃபீஸ்ல விடணும். இதுல என்ன இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, நிலா அதுக்காக தான் உங்கள புக் பண்ணியிருப்பாளோ! கார் புக் பண்ணி வச்சுருக்காளோன்னு நான் நெனச்சேன். சரி, அவங்க எதுக்கு உங்க வீட்ல தங்கியிருக்கிறாங்க? அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நிலா எங்க வீட்ல தங்காம வேற எங்க போய் தங்கணும்? அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல, இத்தன ஜென்ட்ஸ் இருக்கீங்க. அங்க நிலா மட்டும் தனியா இருக்கிறாங்க. அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா எங்க இருந்தா உங்களுக்கு என்னங்க? உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வந்தோமா, வேலைய பார்த்தாங்களா, அதோட இருந்துக்கோங்க. தேவையில்லாம நிலாவ பத்தி தேடுற வேல, நிலாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிர்றாரு. உடனே ராகவ் இருந்துட்டு, இல்ல, நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். ஏன்னா, நான் நிலாவ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலாகிட்ட நான் என்னோட லவ்வ சொல்லலான்னு நெனச்சு தான் நானு கூட்டிட்டு போனேன். ஆனா, அவ கிட்ட சொல்லலான்னு நெனைக்கும்போது, இந்த வீட பத்தி இப்டி விசாரிச்சேன். அப்ப கோவப்படுற மாரி தெரிஞ்சுச்சு. அதனால இது நேரம் கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க பேசாம நிலா கிட்ட என்னைய பத்தி பேசுங்களேன். நிலாவுக்கு என் மனசுல இருக்கிறது எதுவுமே புரியல. நான் அவ்ளோ லவ் பண்றேன். எல்லாரையும் விட அவகிட்ட நல்லா பேசுறேன். அதுலருந்தே அவ புரிஞ்சுக்குருவான்னு நெனச்சேன்னா, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு வந்தது பாருங்க கோவம்.
என் பொண்டாட்டியவே இவன் லவ் பண்றேன்னு வந்து சொல்றானே அப்படின்னு நினச்சுட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. இத நீங்க நிலாகிட்டயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நிலாகிட்டயே சொல்லணும்னு தான் நெனச்சேன். நிலாவுக்கு என்னைய பிடிச்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். எப்பயுமே நிலா வந்துட்டு என்னைய பார்த்து சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் நான் சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் ஆஃபீஸ்ல என்ன ஒர்க் குடுத்தாலும் பார்ப்பாங்க. அதனால தான் நான் நெனச்சேன். ஒருவேளை நிலாவுக்கும் நம்மள பிடிக்குமோன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. தயவு செஞ்சு நீங்க மட்டும் எனக்கு சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோலன் இருந்துட்டு கோவமா எதுவுமே பேசாம அங்கருந்து கிளம்புறாங்க. "என்ன ப்ரோ நான் சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. எதுக்கு? உங்க கூடலாம் நிலா வந்து பேசுறா, சிரிக்கிறா, உங்க வீட்ல வந்து தங்கியிருக்கிறா. ஏன் எங்க வீடு இங்க பாருங்க இதான் என் வீடு. எவ்வளோ பெரிய வீடு. நான் ராணி மாதிரி அவள பார்த்துக்கிற மாட்டேன். எனக்கு நிலா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சுச்சுன்னா, இந்த உலகத்துல என்னைய மாதிரி லக்கியான ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க 2 பேரும் ஒரே ஃபீல்டுல தான் இருக்கிறோம். அதனால நிலாவ நான் கல்யாணம் பண்ணேன் அப்டின்னா, அவங்களுக்கு இருக்கிற நாலேட்ஜுக்கு என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ வந்துட்டு இன்னும் வேற லெவல்ல நான் டெவலப் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் நிலா வந்து எனக்கு ஒய்ஃபா அமையணும். எங்க ஃப்யூச்சர் வந்துட்டு ரொம்ப பிரைட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோலன் இருந்துட்டு எதுவுமே அங்கருந்து பேசாம அப்படியே கோவத்துல கிளம்பி வீட்டுக்கு போயிர்றாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டென்ஷனாவே உட்காந்துட்டே இருக்கிறாங்க. அப்போ அ எல்லாரும் வந்து ஏதாவது பேசும்போதெல்லாம் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கிறாங்க. "என்னாச்சு இன்னைக்கு சோளம் எதுக்கு இவ்ளோ கோவத்துல இருக்கிற? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாங்க. உடனே அதுக்கு இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. இனிமே நிலாவ அந்த ஆஃபீஸ்க்கு போக வேண்டான்னு சொல்லிர்றேனே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா அந்த ஆஃபீஸ்க்கு எதுக்கு போகக்கூடாதுன்னு நீ எதுக்கு நீ எப்படி சொல்லலாம்? அவ அப்படிதான் போவா. எதுக்கு நீ இப்ப வேண்டான்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே உன் தம்பியோட வாழ்க்கையே போயிரும் போல இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னாச்சு? என்னாச்சுன்னு முழுசா சொன்னா தானே எனக்கு புரியும்" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து கேட்குறாங்க. அந்த ராகவ் இருக்கான்ல, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என்ன என்ன சொன்னான் அப்டின்ட்டு கேட்குறாங்க. நிலா கிட்ட லவ்வ சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்றான். நிலாவ அவன் லவ் பண்றானாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அப்போ எதர்ச்சியா நிலா வந்துர்றாங்க. வந்துட்டு என்னாச்சு? யாரு? எதுக்கு இவ்ளோ கோவத்துல இருக்கிறாரு சோழன்? என்னாச்சுண்ணே? அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவன் ஏதோ ஒளறிட்டு இருக்கான் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. சேரன் வந்துட்டு, நானாண்ணே ஒளறிட்டு இருக்கிறேன்? நானா ஒளறிட்டு இருக்கேன்? அவ்வளதானே! நீ போதுனே, ஒரு ஆள் போதுனே என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு, அப்டின்ற மாரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "முதல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எதுக்கு இப்ப இப்டி குதிச்சுட்டு இருக்கீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு நான் இப்ப என்ன பண்ணுவேன்னே எனக்கே தெரியல." அப்டின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "முதல்ல நீங்க என்ன விஷயம்னு சொன்னா தான் எனக்கு தெரியும்." அப்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அந்த ராகவ் இருக்கார்ல உங்க ஓனரு" அப்டின்னா, "ஆமா. அவருக்கு என்ன?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவர இன்னைக்கு பார்த்தேன். என்ட்ட பேசினான். அவன் பேசும்போதேன்னு வாயிலேயே 4 குத்து விடலான்னு தான் நெனச்சேன். இருந்தாலும் நான் தான் பொறுமையா இருக்கேன். எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் பேசாம வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி என்ன ஆச்சு? அத மட்டும் சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இத என் வாயால வேற நான் சொல்லணுமா? நாளைக்கு நீங்க போவீங்கள்ல, அவங்கிட்டயே போய் கேளுங்க." "இல்ல, இல்ல, இல்ல. வேண்டாம், வேண்டாம். இனிமே நீங்க அந்த ஆஃபீஸ்க்கே போக வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னைய வேலைக்கு போக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு முதல்ல? நான் அப்படித்தான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழனுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. என்னைய நம்பி 2500 கோடி 2500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒண்ணு வந்து சைன் பண்ணியிருக்கேன். அதுல வந்து அந்த பிசினஸ் ஃபுல்லாவே நான் வந்து அந்த வீட கட்டி முடிக்கிற வரைக்கும் என்னோட பிளான் நான் பண்ணி தான் குடுப்பேன். அதனால நான் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். அந்த ப்ராஜெக்ட்டயே என்னைய நம்பி தான் குடுத்துருக்காரு ராகவ். அத முடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ புரியுதா? ராகவ் எதுக்காக உங்க கம்பெனில சீனியர் ஸ்டாஃப் உங்கள விட அங்க அதிக வருஷம் ஒர்க் பண்ண ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. அவங்களலாம் விட்டுட்டு எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்ட உங்கள்ட்ட குடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதா? அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுல என்ன இருக்குது? நான் வந்துட்டு பண்ணி குடுக்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ராகவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால இந்த இத குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்படிதான் ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வர்றவங்கள வந்து அவங்களோட நாலேட்ஜ வந்து அதிகப்படுத்தணும், ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷருக்கு வந்து குடுத்து ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. "இதுல என்ன இருக்கு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்க இனிமே அந்த ஆஃபீஸ்க்கு போகவே வேண்டாம். அவன் என்னைய பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் சொன்னா தானே தெரியும். நீங்க போக வேண்டாம், போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா, நான் என்ன போகாமலா இருப்பேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "அவன் உங்கள லவ் பண்றானாம். உங்கள லவ் பண்ற விஷயத்த என்கிட்டயே சொல்றான். நீ போயி நிலா கிட்ட சொல்லுன்னு என்கிட்ட சொல்றான்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலாவுக்கு அப்படியே முகம்லாம் ஒரு மாரியா மாறிருது. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ மறுநாள் வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.